இனிதான் ஆரம்பம். அதிமுக அண்ணாமலை வானதி கைகோர்ப்பு, அலரும் அறிவாலயம், பதற்றத்தில் பெய்டு நியூஸ் சேனல்கள். தமிழக அரசியலில் எப்போதும் கிங் மேக்கராக திகழும் கொங்கு மண்டலம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் தனது அசைக்க முடியாத முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கொங்கு மண்ணை மீண்டும் தனது கோட்டையாக மாற்ற விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் அதனை தடுக்க ஆளும் கட்சியான திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தின் தளபதியாக களமிறக்கி அங்கு திமுகவிற்கு சாதகமான சூழல் அமையவில்லை என ரகசிய சர்வே ரிப்போர்ட்டுகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட பதற்றத்தின் விளைவாக எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் பொய் செய்திகளை பரப்பவும் திமுக ஆதரவு ஊடகங்கள் களமிறங்கியுள்ளன. இந்த அரசியல் யுத்தத்தில் முதன்மையான இலக்காக பாஜகவின் அண்ணாமலை மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் குறிவைக்கப்படுகிறார்கள். சட்டமன்றத்தில் கோவையின் குரலாக தொடர்ந்து ஒலிப்பதோடு மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் வானதி சீனிவாசன் காட்டும் வேகம் திமுகவினருக்கு சகிப்புத்தன்மையை இழக்கச் செய்திருக்கிறது. இதன் காரணமாகவே அவர் மீது தொகுதி அதிருப்தி என்ற போலி பிம்பத்தை கட்டமைக்க திமுக ஊடகங்கள் முயல்கின்றன. ஆனால் விண்ணை முட்டும் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தீராத குடிநீர் பிரச்சினை என மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் மக்கள். வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்த பல மக்கள் நலத்திட்டங்கள் தற்போது வரை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் கோயம்புத்தூர் மக்களின் தன்மானத்தை சீண்டும் வகையில் தயாநிதி பேசிய பேச்சுக்கள் இன்னும் ஆறாத வடுவாகவே இருக்கிறது. உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தை பார்த்து இகழ்ச்சியாக பேசிய அந்த ஆணவத்திற்கு இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவது உறுதி. அதேபோல் அண்ணாமலை அவர்களுக்கு தொகுதி தெரியாது என்று கூச்சலிடும் அறிவிலிகளுக்கு மத்தியில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கும் ஒரு பெயராக அவர் வளர்ந்திருப்பது ஆளும் கட்சியினரை நிலை தடுமாறச் செய்திருக்கிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க பெய்டு நியூஸ் சேனல்கள் மூலம் கீழ்த்தனமான யுத்திகளை திமுக கையாள்கிறது. ஆனால் வானதி சீனிவாசனின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அண்ணாமலையின் இளைஞர்களின் ஆதரவு இணைந்து இந்த முறையும் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது.